ஹாய் டிட்ஸ் ஸ்குவாட்ஸ். இன்றைக்கி ஜாலியாக ஃபன்னாக ஒரு கேம் விளாடலாமா? இன்றைக்கி நம்ம விளாட போகிற கேம் தான் மிமிக்ரி. என்னடா மிமிக்ரின்னு சொன்னோனையும் ஏதோ ஃபன்னான கேம்லாம் நினச்சிடாதீங்க. இது வந்து பார்த்தா ஒரு சர்வைவல் ஹாரர் கேம்னு சொல்லலாம். இந்த கேமை பற்றி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ணி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருக்க போது மைக்கெல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்தால் நான் கூட பேசி பார்க்கலாம். ஸோ தமிழ் வர்றது டவுட்டு தான், பட் இருந்தாலும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதர் கண்ட்ரிலேருந்து கூட நிறைய பேர் இதில் வரலாம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. யார் இதில் மான்ஸ்டராக மாற போகிறதுன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஓகேவா? ஸோ மான்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 வகையான மான்ஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ மற்ற மான்ஸ்டர்ஸ்லாம் நம்ம பை பண்ணணும் போல். ஓகேங்க, இப்போ ஓகே ஒரு நிமிஷம் இங்கே கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, வீடியோ இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்த எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக மொபைல் கேம்ஸ் மட்டும்தான் ட்ரை பண்ணுறோம். காரணம் என்னென்னா எங்கிட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பிசி கேம்ஸை ட்ரை பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பிசி கேம் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஸோ ஜியோ க்ளவுட் ஸ்ட்ரீமிங்னு ஒரு ஆப் இருக்குது. நான் ஜியோ யூசர் தான். ஸோ ஜியோ யூசர் எல்லோரும் கேட்டுக்கோங்க. ஜியோ கேம் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பிசி கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதில் அவைலபிளாக இருக்கக்கூடிய நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் செம்ம கிராஃபிக்ஸில் ரன் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இன்றைக்கி போட போகிறேங்க. ஸோ இனிமேல் பிசி கேம்ஸுக்கு நீங்கள் ஆதரவு தர்றீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ ஜியோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கேமே நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் எனக்கு ஆதரவு தந்தால் மட்டும்தான் நான் என்னுடைய காசை போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதில் கேம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, விளாடலாமா, நீங்கள் ட்ரை பண்ணலாமா, கொடுத்த காசுக்கு கேம்லாம் ஒர்த்தாக இருக்கான்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வீடியோ பார்க்குற எல்லாமே அப்படியே ஒரு லைக்கையே அதை ஹைப் பண்ணி கொடுத்துருங்க. இனிமேல் நம்ம சேனலில் பிசி கேம்ஸு நான் போட போகிறேன். அதுவும் எப்படி மொபைல் ஃபோனில் விளாட போகிறேன். பிசி கேம்ஸு மொபைல் ஃபோனில் நான் க்ளவுட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ அந்த க்ளவுட் ஸ்ட்ரீமோட 3 days பிளானு, அதுக்கப்புறம் 1 week பிளானு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 month பிளான் வந்து இருக்குது. ஸோ 1 month பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 298 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 300 ரூபாய்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் பிளான், நான் சொல்கிறது ப்ரோ பாஸு, மொபைல் பாஸ் கிடையாது. ப்ரோ பாஸ் போட்டால் மட்டும்தான் நீங்கள் பிசி கேம்ஸ் விளாட முடியும். ஓகேவா? ஸோ ப்ரோ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 298 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் பாஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா 1 week பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 98 ரூபா வருது. அதுக்கப்புறம் 3 days ஃப்ரீ ட்ரையல் வந்து இருக்குது. ஃப்ரீ ட்ரையல் கிடையாது, 3 daysக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. 3 daysக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் 3 daysக்கு போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதை ஒரு வீடியோவாக எடுத்து நான் போடுறேன். நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு மேலே காசு போட்டு ஸோ அதில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, நமக்கு ஒர்க் ஆகுதா, நல்லா இருக்கா, ஜாலியாக இருக்கா, ஃபோன் எது லேக் ஆகுதா, நீங்கள் இதை ட்ரை பண்ணலாமான்னு நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணணும்னா, ஜியோ க்ளவுட் கேமிங்கை நீங்கள் ட்ரை பண்ணணும்னா உங்கள்கிட்ட மினிமம் கிட்டத்தட்ட ஒரு 5G ஃபோன் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5G அன்லிமிட்டடாக இருக்கணும். கண்டிப்பாக 5G அன்லிமிட்டட் தான், ஓகே. ஆனால் 5G ஸ்பீடு வந்து மேலே பயங்கரமாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த கேம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். நீங்கள் மேபி ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கவலையே கிடையாது. இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கேன், எனக்கு நெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் அந்த பிளானிங்கே போடணும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நெட்டு உண்மையிலே பயங்கர ஸ்பீடில் இருக்குது. ஸோ அதனால எனக்கு லேக் ஆகாமல் வேலை செய்யணும்னு நம்புகிறேன். ஸோ நான் ஃப்ரீ ட்ரையல் போட்டு பார்த்துட்டு அது ஒரு வீடியோவாக நான் அப்புறம் மேக் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு ஒரு கிளாரிஃபைக்கு நீங்கள் வந்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் அப்படியே ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம இந்த கேம் பிளேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைட்டாக இடையில ஃபோன் வந்துருச்சு, அதனால ஒரு சின்ன பிரேக்கு. ஓகே, முதல்ல வந்தவன் ஆளை காணுமே எங்கடா. ஓகே, வெயிட் பண்ணுவோம், இன்னும் வந்துடுவானுங்க. ஸோ பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் இருக்கான். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஏன்னா நைட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6 மணிக்கு மேலே நிறைய பேர் இந்த சர்வரில் இருக்காங்க. ஆனால் நைட் டயத்தில் ஐ மீன் இப்போ பகலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என் வீட்டில் வந்துன்னா இப்போ 12 மணி ஆகுது. ஸோ இந்த டயத்தில் பெருசாக யாரும் இல்லை, வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ அங்கிட்ட ஒருத்தர் போயிட்டாரு, இங்கிட்ட ஒருத்தர் வந்துட்டாரு. வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. ஓகேங்க, ஒருவேளை நம்மளோட டீம் எல்லாம் செட் ஆயிடுச்சு. ஸோ 5 பேர் இருக்கோம். ஸோ 5 பேர் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வேணும் இன்னும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 பேர் போதுன்னு தாங்க நினைக்கிறேன். ஹலோ. ஸோ கைஸ் மைக் ஆன் பண்ணி பேசுகிறாங்க, பட் என் மைக் ஆஃபில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மைக் ஆன் பண்ணுவோமா? ஸோ 2 டவுட். இப்போ நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, மைக் ஆன் பண்ணி பார்ப்போம். ஹலோ. Hello. Hello. Hi bro.
Bro, I am a YouTuber. Play this Hi, game bro. and live. হাই, তোমরা কেমন আছো? Romare Laudi. ஓகே, கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. হাই, তোমরা কেমন আছো? Robert. ஸோ கைஸ், நான் இப்போ இருந்து அரைக்குறை இங்கிலீஷ் வச்சு அதை ஓட்டிட்டேன். சாரி. ஸோ கொஞ்சம் கிளியராக பேசியிருக்கணும். ஓகேங்க. ஸோ அதான் சொன்ன சில பேர் மைக் ஆன் பண்ணி பேசுவாங்கன்னு. ஸோ அவங்க பேசுறது எனக்கு லைட்டாக அரைக்குறையாக புரியுது. ஓகே, பார்க்கலாம். மைக் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, யார் மான்ஸ்டர்னு தெரியல. ஸோ கைஸ், நம்ம டக்குனு போய் கன்னை ரெடி பண்ணுற வேலையை பார்த்துடலாம். ஸோ கன்னை ரெடி பண்ணி ஆகணும். ஸோ என்னோட மைக்கு இப்போதைக்கு நான் இந்த இடத்துல ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தால் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கன்னை தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் மான்ஸ்டர் இல்லை இப்போ வரைக்கும். ஓகே, எவனோ மான்ஸ்டராக வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ எவனோ மான்ஸ்டர் ஆகிட்டான். என்னோட தலையில புரியுது. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து மான்ஸ்டர் கிட்ட மாட்டாமல் எஸ்கே போய் ஓடணும். இங்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்தானா எனக்கு தெரிஞ்சு இப்போ மான்ஸ்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க ஓடிடலாம். ஓ, செவத்து மேலே நடக்கலாம் போல இருக்கே. நல்லா இருக்கே. எங்கடா வெளில போறக்கா? வா, இதை காணும். ஐயோ, இவன் கிட்டே வந்து நிற்கிறான். சரியில்லை சரியில்லை, இவன் சரியில்லை. நீ தப்பானவன். இவன் சரியில்லை. நீ தப்பானவன் இல்லடா, நீ தப்பானவன் தான். ஒருவேளை இதா இருக்கலாங்க. ஸோ மான்ஸ்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி ஓடிடலாம். ஸோ இங்க என்னமா இருக்கு? என்ன சரியில்லையே. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ல நம்மளால எவனையுமே நம்ப முடியாது. அதான் கொஞ்சம் டவுட்டு. ஓகே, எவனோ ஆனால் மாஸ்டரை மாறிட்டான் மட்டும் காட்டுறானுங்க. அது மட்டும் எனக்கு புரியுது. ஸோ ஏதோ ஓகே ஓகே. ஸோ இங்கே என்னமோ காட்டுது, போய் என்னன்னு பார்த்துருவோமா? என்னது இது? எனக்கு என்னமோ இவன் பக்கத்துல வந்து நிற்கிறாள். எனக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு தோணுது. தம்பி, நீ மான்ஸ்டர் இல்லைல்ல? மான்ஸ்டராக இருக்க மாட்டான்னு நம்புறேன். இல்லை, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு. அங்கே எதுவும் ஓடிடுறேன். நாளை விடுங்கடா சாமி. ஓடிடு 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 ஓடிடு. பயமாவே இருக்கே. எவனையுமே நம்பி நின்று பேச முடியலையே. எந்த பாருங்க. ஹாய். ஹலோ. 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 You coming from? How are you? What? How are you? I'm fine. You? I'm fine. You coming from? Okay. Go. ஓகே. ஏடா, நீ எங்கேருந்து இருக்குமா? நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்குறேன். ஓகேவா? তুমি কোথায় যাচ্ছ? நம்மளோட இங்கிலீஷில் மோசமாக இருப்பான் போல இருக்கே. என்னமோ சொல்கிறான். வாட் ப்ரோ? তুমি কোথায় যাচ্ছ bro? not understand. Replay. Please বাংলায় কথা বলো. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க அவன் சொல்றது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அரைக்குறையா புரியுது. வெயிட் வெயிட், இன்டர்நெட் ப்ராப்ளம். Please বাংলায় কথা বলো. அவன் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அவன் மொழியில என்னமோ பேசுறான். எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆளவரா சாமி, நான் ஓடிடுறேன். என்ன எக்கோலாம் அடிக்குது? இவன் எதுக்கு என் பக்கத்துல நிற்கிறான்? ஹாய் ஹாய். போடா இங்க. அவன் இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி தெரியல. நார்மலா என்னமோ பேசுறான். எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பின்னாடியே வரானா என்ன? நீ விளையாட விடுறா. ஏன் பின்னாடி ஏன்டா சுத்துற? ஹலோ. போய் வேலையை பாடுறா. ஹலோ. ஆனா மக்கா மக்கா. ஹலோ ஹலோ சாரி தம்பி. நான் ரொம்ப நேரம் பொறுமையா இருக்கிற ஆள் கிடையாது. என் பொறுமையா ஐயோ. ஓ, இவன் தானா? ஆனா இவனை நம்ப முடியாதனால நான் ஓடிடுறேன். வாங்க போறடா பண்ணி. யூ கம்மிங் ஃப்ரம் கேட்டதுக்கு ஓகேங்கிறான். நீ யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஹாய் ஹாய். ஹாய். எஸ் ப்ரோ, சொல்லுங்க. டெல் மீ. কি বলেছ বুঝি না? Speaking in English, bro. হ্যাঁ? Speaking in English. I don't understand your language. புரியுதா இல்லையாடா நான் சொல்றது உனக்கு? நீ বাংলা. பங்களாவா? நோ நோ, ஐ எம் இந்தியன். ப்ரோ மான்ஸ்டர் மான்ஸ்டர். কই monster? Bro, killer is here. Come on, follow me. কই দেখি? You find the gun.
டியூட் ஃபாலோ மீ Okay, okay, follow me. ஓ மை காட் நாட் எஸ்கேப் இட் இஸ் நாட் எக்ஸிட் ஓரா ஐயோ இவன் வேற ஸ்லோவா ஓடுறாரு ஸ்பீடா ஓடுறா ஸோ கைஸ் என்னடா நடக்குதுங்க தப்பு சேனல் நம்ம பின்னாடி வந்தவன் நல்ல வேலை ஸோ மேபி வெளில ஒன்றா வந்துட்டு அவன் தப்பிச்சிட்டான் ஓகே வாங்க போகலாம் Hello. எஸ் டெல் மீ Hello. எஸ் ப்ரோ எஸ் Okay. ப்ரோ மாட்டா ஓ மை காட் முடிச்சிரா அவ்வளோதான் முடிச்சுட்டா ஓடு ஐயோ கமான் லெட்ஸ் டு இட் நோ ஸோ ஹெல்த் கம்மியா இருக்கு ஓடுறா டேய் வெளியில ஓடிடும் ஓர ஓகே ஓடியாச்சு ஸோ வெளியில வந்துட்டேன் ஸோ எத்தனை பேருக்கு இல்லை ஆனான்னு தெரியலையே ஓ மை காட் ஆனா இந்த கேம் இவ்வளவு கொடுத்தமா இருக்கு டக்கு உள்ள ஓடிடும் Evacuation capsules unlocked. Leave the station immediately. என்னடா பண்றது இங்க இருந்து நான் தப்பிச்சு ஓடணும் திருப்பி இங்கே வந்துட்டோமே ஓகே இப்போ என்ன பண்றது மியூசிக் எஃபெக்டே ரொம்ப பயங்கரமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்தில் நான் மட்டும் தான் தப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இங்க எதுவும் இருக்கா ஸோ எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட் கண்டுபிடிச்ச நேரம் வெளியில ஓடி வந்தாடா ஐயோ லாஸ்ட்ல வந்து தோத்துறாங்க ஓடிடுறான் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சாகலை பட் இருந்தாலும் கேம் இஸ் ஃபினிஷ்ட் ஸோ நம்ம எத்தனாவது இடம் ஸோ நம்ம வேணா கிட்டத்தட்ட ஒரு 4வது இடத்துல இருக்கோம் ஸோ 4வது இடத்துல இருக்கனால ஓட்ஸ் ஓகே ஸோ கைஸ் இந்த கேம் பிளே வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ நல்லா இருந்துச்சு நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு ஸோ அவனும் வந்து நல்லா தான் பேசினான் ஸோ ஓகே நல்ல ஒரு கான்ஃபர்மேஷன் கொஞ்சம் நல்லா பேசி ஜாலியாக தான் விளையாண்டோம் பட் இப்போ எனக்கு ஒரு சின்ன அர்ஜென்ட் ஒர்க் வந்ததுனால நான் இப்போ இதோட கேமை கட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் அப்புறம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க ஜியோ கேம் ஸ்டோர் வந்தோன்னா இது பண்ணி பார்ப்போமா என்னங்கிறத ஸோ நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அது எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங் ஸோ நம்மளுடைய பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஜி கேமர் தான் இந்த ஐடியில் இருக்குது ஸோ நாளை பின்ன யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த கேமில் நம்ம விளையாடலாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கேன் ஓகேவா டாட்டா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ